மக்கள் வணக்கம். பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம உப்பில்லா பண்டம் சாப்பிட்றோமோ இல்லையோ, உணவே இல்லாத பண்டங்களை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் எங்கே தூக்கி போடுறதுன்னே தெரியல. சரி, தூக்கி போடுறதை விட்டுட்டு வீட்டில் என்ன பொருளை வைக்கலாம் அப்படின்னா பாரம்பரியமான உணவு வகைகளை தான் என்றைக்குமே நம்ம வீட்டுக்குள்ளவே சேர்க்கணும். அப்போ தான் ஆரோக்கியம் வீட்டுக்குள்ளே வரும். இல்லைன்னா பல விதமான நோய் கிருமிகள் தான் வீட்டுக்குள்ளே வரும். எது வீட்டுக்குள்ளே வரணுன்றது உங்கள் கையில் இருக்குது. ஆனால் ஆரோக்கியம் வரணும் அப்படின்றதுக்கான பாரம்பரிய உணவு வகைகளை இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றோம். இதை வழங்குவதற்காக நம்மிடையே சித்த மருத்துவர் மதிப்பிற்குரிய கீதா அவர்கள் காத்துக்கிட்டே இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. சரி, நம்ம பாரம்பரியமான உணவு வகைகளை இன்னைக்கு பேசாம கெட்ட 2 உணவு வகைகளை செஞ்சு அவங்கள சாப்பிட வச்சு பேச வைக்கலாம். வச்சிடலாமா? வைக்கலாம். அப்ப வைக்கணும்னா அதுக்கு முதல்ல என்ன வலுவான உணவு கொடுக்க போறீங்க? இப்போ சிகப்பரிசி கைக்குத்தல் அரிசியில அவல் இருக்கு. அந்த அவலை கொண்டு வந்து நாம பாயாசம் செய்ய போறோம். பாயாசம் செஞ்சு எல்லாருடைய பாசத்தையும் நம்ம வாங்க போறோம். அப்படிதானே? சரி, அப்ப அந்த பாயாசம் செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு? அவல், முந்திரி, பால், சர்க்கரை, ஏலக்காய், நெய், இது எல்லாமே வீட்டு பக்கத்துலயே கிடைக்கும். அவ்வளவுதான். பாக்குறவங்க கடன்னு வாங்கி எங்க கூடவே சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இப்ப செய்ய ஆரம்பிச்சிடலாமா? சரி. இப்ப என்ன பண்ணணும் முதல்ல? இப்போ நாம முதல்ல ஒரு வாணலியை வைக்கிறோம். வாணலியை வச்சு அதுல சிறிதளவு நெய் விட்டு அவல் வறுத்துக்கிறோம். நம்ம வாணலி வச்சு அதுல என்ன பண்ண போறோம்? அவல் வறுத்து பொடி பண்ணி நான் ஏற்கனவே வச்சிருக்கேன். இப்போ இதுதான் நெய் விட்டு வறுத்து பொடி பண்ண அவல் பொடி. இப்போ நெய் விட்டு அந்த அவலை நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு அத பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அந்த பொடி பண்ணி எடுத்த மாவு தான் இது. ஆமா, சரியா? ஆமா. இத என்ன பண்ண போறோம் நம்ம? இப்போ அடுத்து ஒரு பாத்திரத்தை வச்சிருக்கோம். அதுல வேண்டிய அளவு பால் விடுறோம். இந்த அவல் அரிசி சொன்னீங்க இல்லையா? ஆமா. இது எவ்வளவு நேரம் ஊறலாம் வைக்கணுமா? ஒன்றும் தேவையில்லைம்மா. எடுத்து வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி நாம இல்லை தூசி இருந்தால் புடச்சிட்டு சுத்தமாக ஆக்கி எடுத்து அதை ஓரளவு ஒரு அரை ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் நெய் விட்டு கரண்டி நெய்யை விட்டு வறுத்து எடுத்துக்கணும். எடுத்து அரவையில் நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டால் பாயசம் ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும். யாரும் அதை வேண்டான்னு சொல்லாமல் குடிச்சிடலாம். என்னன்னு தெரியாது, நாம் சொன்னால் தான் தெரியும். அப்படி இது எப்படின்னா வாழைப்பழத்துக்குள்ள மாத்திரை வச்சு நமக்கு கொடுப்பாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி சத்தான உணவுப் பொருட்களை இனிப்புக்குள்ள மறைச்சு வச்சு கொடுக்குற மாதிரி இல்லையா? ஏன்னா வேண்டான்னு சொல்ல முடியாது, குடிச்சாலும் என்னன்னு தெரியாது. நாமளா சொன்னாதான் தெரியும். அதனோட சத்து நமக்கு முழுமையா உடலுக்கு போய் சேர்ந்துடும். இப்போ பால் நல்லா காயுது. அடுத்து நாம சர்க்கரையை சேர்க்கிறோம். எவ்வளவு அளவு சேர்க்கணும்? நாம 1 கப்பு பால் போட்டிருக்கோம். அப்போ அதுக்கு ஒரு 3 ஸ்பூனும் இல்லை 5 ஸ்பூனும் சர்க்கரை போட்டா போதும். சர்க்கரை போட்டாச்சு. இப்போ அந்த சர்க்கரை கொஞ்சம் கரையணும். இந்த பாயாசத்துக்கு என்ன பெயர்? அவல் பாயாசம். அவல் பாயாசம். இப்போ சர்க்கரையும் போட்டோம். அந்த பொடி கொஞ்சம் நம்ம போடணும். இப்போ நம்ம பொடிச்சு வச்சிருக்கோம். ஆமா, பொடிச்சு வச்சிருக்க அந்த பொடியை போடணும். இப்போ இத நம்ம வேணும்னா வாங்கி பொடிச்சு ஒரு இதுல ரெடிமேடா எடுத்து வச்சுக்கலாம். வேண்டியப்போ நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வந்தாங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள பாலையும் சர்க்கரையும் கொதிக்க விட்டா போதும். நாம இந்த பொடி பண்ணி வச்சிருக்க அந்த பொடியை ஒரு 3 இல்லை 5 ஸ்பூன் போட்டோம்னா பாயாசம் உடனே அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இது என்ன கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இப்போ ரெடிமேட் மிக்ஸ் நிறைய விற்கிது. ஆனால் நாம் செஞ்சு வச்சு ரெடிமேடாக இந்த பாயாசத்தை வரும் விருந்தினருக்கு சுவையாக கொடுக்கலாம், சத்தாவும் கொடுக்கலாம். ஆயத்த பொடிகள் அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் விற்கிறாங்க. அந்த ஆயத்த பொடிகள்லாம் நீங்கள் விலை அதிகமாக கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக தேவையான பொருட்களை வாங்கி வீட்டில் நீங்கள் உபரி நேரம் இருக்கும்பொழுது பொடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா விருந்தினர்கள் வந்தாங்கன்னா இப்போலாம் ஊட்டபானம்னு நிறைய வருது, அதெல்லாம் நீங்கள் ஊற்றி அவங்களுக்கு கொடுக்காம இந்த மாதிரி பாயாச வகைகள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் வித்தியாசமாக என்ன நல்லா இருக்கே, அவங்க வீட்டுக்கு போனால் சத்தாவும் கொடுக்குறாங்க வித்தியாசமாகவும் கொடுக்குறாங்கன்ற அந்த கெட்டிக்காரத்தன பெயரை நீங்கள் எடுக்கலாம். இப்போ இந்த பொடி போட்டு நாம கலந்து வெந்துகிட்டு இருக்கு. ஏலக்காயை ஒரு சிறு கொஞ்சமா சேர்க்கிறோம். சரி, சேர்த்துடலாமா? ஏலக்காய் சேர்த்துட்டோம். ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு கொதி வெந்து முடிஞ்சிடும். ஏன்னா நாம தூளாக தான் போட்டிருக்கோம். அதனால நிறைய நேரம் நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு கொதி வந்தோடனே
முந்திரியும் போட்டு நாம் இறக்கிக்கலாம். இறக்கிட்டு நாம் சுவைச்சு பார்த்துடலாம். சரி, இப்போ அது வந்து ஒரு கொதி வந்துடட்டும். முந்திரியை வந்து நாம் நெய்யில் வறுத்தும் போடலாம், இல்லை அப்படியேவும் போட்டுக்கலாம். அதையும் தேவையில்லை, இன்னமும் கொஞ்சம் கூடுதல் சுவை தேவை அப்படின்னா இந்த நாம் நெய் விட்டு வறுத்து பொடி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த அவல் கூடவே இந்த முந்திரியையும் நம்ம போட்டு பொடிச்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து முழுசாவே இப்போ நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது கொதியும் வந்துருச்சு. இப்போ முந்திரியை நாம் அதில் ஓரளவுக்கு போடுறோம். வேணும்னா நாம் அதோடையே நாம் பொடிச்சு போட்டுட்டோம்னா சுவையும் அதிகமாக இருக்கும். ஒருத்தருக்கு முந்திரி கிடச்சது இல்லைங்கிற குறையும் இல்லை, நிறைவோட சாப்பிடலாம். அவல் பாயாசம் தயாராயிடுச்சு. சுவையான சூடான அவல் பாயாசம் தயார் நிலையில இருக்கு. கீதாம்மா வீட்டுக்கு விருந்தினரா போனா அவங்களுக்கு யாருக்கெல்லாம் என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் இப்ப எனக்கு இங்க கிடைச்சிட்டு இருக்கு. அவல் பாயாசம் இப்ப என் கையில இருக்கு. உங்களுக்கு மட்டும் கிடைக்கல, இதை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கும் கண்டிப்பா இனிமே வந்து சத்தான சமையல் எது இது, சத்து என்னென்ன நிறைஞ்சிருக்கு, பாரம்பரிய உணவு நாம மறக்க கூடாது, தேவையில்லாத உணவுகளை வாங்கி சுவைக்க கூடாதுன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு இனி சமைச்சு சாப்பிடுவோம். பாருங்க, விருந்தினர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல இனிமையான அறிவுரையும் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நான் இதை ருசிச்சு பார்த்துடுறேன். ஊட்டபானம்லாம் கொடுக்குறாங்க. அது என்னத்தை ஊட்டத்தை கொடுக்குதோ எனக்கு தெரியல. இது அவ்வளவு வந்து இனிப்பாகவும் இருக்கு, சுவையாகவும் இருக்கு, ஊட்டமாகவும் இருக்கு. அப்படின்னும் பொழுது சாப்பிடும் பொழுதே ஏதோ ஒரு வெற்றி பெற்றது ஒரு மனநிலை நமக்கு வருதா, நான் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றேங்க அப்படின்னு உறக்க சொல்லணும் போல இருக்கு. அந்த மாதிரி அருமையா இருக்கு. இதனுடைய செய்முறை இன்னொரு முறை சொல்லிடுங்க. சிகப்பரிசி அவல் வந்து கெட்டி அவல் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து நெய் விட்டு பொரிச்சு பொடி செஞ்சு வச்சிடணும். வச்சுட்டு ஒரு வானலியில் பால் விட்டு சர்க்கரையை போட்டு கொதிக்க விடணும். கொதிக்க விடும்போதே இந்த பொடியும் அதில் போட்டு கலந்து ஒரு கொதி வந்தாலே போதும். ஏலக்காய் முந்திரி போட்டு இறக்கிட வேண்டியதுதான், அவ்வளவுதான்.